அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி, இல்லை இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக லாங் ரன்னில் ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மார்க்கெட் சைக்கிள் அப்படிங்கிற ஃபண்டமெண்டலான கான்செப்டை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் முடியும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேங்களா, மொத்தம் 4 ஃபேஸ் இருக்குது. அக்குமுலேஷன் ஃபேஸ், மார்க்அப் ஃபேஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அண்ட் மார்க் டவுன் ஃபேஸ்னு மொத்தம் 4 ஃபேஸ் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொப்பி மாதிரியே இருக்குங்க. இந்த கிரிக்கெட்லாம் வந்து போட்டிருப்பாங்கல்ல, இந்த அம்பையர்லாம் போட்டிருப்பாங்க, சில பிளேயர்ஸும் போட்டிருப்பாங்க. இந்த தொப்பி மாதிரியே தாங்க இருக்கும் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருமே. இந்த தொப்பியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலன்னு வைங்களேன், நம்ம பணம் எல்லாமே மார்க்கெட் வந்து நமக்கு தொப்பியை போட்டுட்டு ஆட்டையை போட்டு போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இதை வந்து நம்ம ஒரு கேப்போட ஒரு ஷேப்பில் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணிடலாம். ஆனால் ரியாலிட்டியில் இது பார்க்கறதுக்கு தொப்பி மாதிரியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டியில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு தொப்பி மாதிரி தான் இருக்குது. பட் எக்ஸாக்டாக அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரைஸ் இருக்குது, அப்புறம் ஒரு பெரிய ஃபாலும் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு 4 ஃபேஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதே 4 ஃபேஸ் தான் இங்கே இருக்கிற ஃபேஸும். பட் இங்கே வந்து மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களோட சைக்காலஜி எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் வந்து ட்ராப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. ஓகேங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெல்த் ஃபேஸ்னு ஒரு ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மார்ட் மணி அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே வரும். ஸ்மார்ட் மணினா என்னென்னா, இப்போ ஒரு குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, ரொம்ப அவங்கள பற்றி யாருக்குமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் நிறையா பணம் வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு பொட்டன்ஷியலாக நமக்கு வந்து ஒரு லாங் டேர்மில் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கழித்து நம்ம பணத்தை வந்து 1000 மடங்கு 10,000 மடங்கு பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். அதில் அவங்க சும்மா 1000 10 2000லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப கன்விக்ஷன் இருக்கும், ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்கும், பொறுமை இருக்கும். ஏன்னா 10 வருஷம் 20 வருஷம் அவங்க வெயிட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கான கன்விக்ஷனோட ஏகப்பட்ட காசை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்டெல்த் ஃபேஸில். ஓகேங்களா, ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 4-5 வருஷம் கழித்து அது ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன். ஓகே, இவ்வளோ பணம் இறங்கியிருக்கு, இதில் வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியும். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்னால் யார்? இப்போது உலக மற்ற நாடுகள்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதாவது ஜப்பான்லேருந்து இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, யூஎஸ்லேருந்து இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, கிரிப்டோவில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்மளாம் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபலாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய பணம் வச்சுருக்கிற மக்களோட பணத்தை கையாளுற இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் தெரிய வரும்போது அவங்க உள்ளே வருவாங்க. ஓகேங்களா, அவங்க உள்ளே வந்து ஃபர்தராக அதை வந்து ஏற்றுவாங்க. இந்த மாதிரி அவங்க உள்ளே வந்து ஏற்றும் போதே இவங்கெல்லாம் மினிமம் 1000லேருந்து 2000% வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பார்த்துருவாங்க. ஆனாலுமே இவங்கெல்லாம் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் வியூ அப்படிங்கிறது இருக்கும். இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்தோடனே அவங்க வந்து சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால சின்ன ஒரு கிராஷ் வரும். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் இருப்பாங்க, ஆனால் வெகு சிலர் இந்த பப்ளிக்கில் வந்து மொத்தமாக வந்து ஒரு 100% இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வெறும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அதற்கப்புறமா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பப்ளிக்கு மேபி ஒரு செல் ஆஃப் வரும். அதில் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் லாஸ் பண்ணலாம், அந்த 1% இந்த பப்ளிக்கில் ஒரு 0.5% பீப்புளும் லாஸ் பண்ணலாம். ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க மார்க்கெட் திருப்பி மேலே போகும். அப்படி மேலே போகும்போது மீடியா அட்டென்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேச ஆரம்பிக்கலாம், கிரிப்டோவை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். அதாவது சலூன் கடையில் கூட வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதுதான் நம்ம பங்குகளை வைக்க வேண்டிய சரியான நேரம் அப்படின்ட்டு வந்து இவர் சொல்லியிருக்காரு, ஹர்ஷத் மேதா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தான் சொன்னாரான்னு எனக்கு சரியாக தெரியல. நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு பழமொழி பல வருஷமாக புழங்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஊரில் இருக்க எல்லாருமே அதை பற்றி பேசுவாங்க, நியூஸில் அதை பேசுவாங்க. பங்குச்சந்தை புதிய உச்சத்தை தொட்டது அப்படின்ட்டு ஃப்ளாஷ் நியூஸ் போடுவாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கிடச்சி பப்ளிக் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதத்தில் ரொம்ப சீக்கிரமாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து பர்டிகுலர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சந்திக்கும். அது கோல்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்டாக்காக இருக்கலாம், கிரிப்டோவாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. மார்க்கெட்டுக்கு எல்லாத்துக்குமே காமன் தான். அந்த மாதிரி பயங்கரமாக மேலே போகும். இந்த இடத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமாக பப்ளிக் எல்லாருமே உள்ளே வருவாங்க. ஓகேங்களா, இப்போ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா அவங்க பப்ளிக்கோட பணத்தை ஹேண்டில் பண்ணாலும் ரொம்ப டைவர்சிஃபைடாக தான் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியா மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு வைங்களேன், ஃபாரினில் வந்து இப்போ யூஎஸ் மார்க்கெட் இருக்கிறதுல
இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரும் ஒரு 10% தான் கொண்டு வந்து இந்தியாவில் போடுவாங்க. அது இல்லாமல் அவங்க ஹாங்காங்கில் போடலாம், பங்களாதேஷில் போடலாம், வியட்நாமில் போடலாம், பல கண்ட்ரிஸ் அப்படி இந்த மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பப்ளிக்கு தெரிய வரும்போது எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை உள்ளே இறக்குவாங்க. பட் வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துலனா ஒரு 10 பேர் 20 பேர் தான் உள்ளே வர்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 10,000 பேர் 20,000 பேர் உள்ளே வருவாங்க. ஸோ தட் மணி அக்குமுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக மாறும். ஸோ தட் பயங்கரமாக மார்க்கெட் மேலே போகும். அப்படி மேலே போகும்போது இந்த பப்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான க்ரீட் அப்படிங்கிறது வரும். இவங்களுக்குலாம் அந்தளவு க்ரீட் வராது. ஏன்னா இவங்க முன்னாடியே உள்ளே வந்துட்டாங்க அண்ட் இப்போ வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்க க்ரீட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பெரிய பணத்தை பார்த்துட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் பப்ளிக்கு க்ரீடு வரும். இப்போ மார்க்கெட் வாங்குகிறோம், அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் அது வந்து 50% 100% போகுதுன்னா உடனே க்ரீட் ஆகும். ஸோ கடன் வாங்கி இல்லை வந்து தன்னால் சமாளிக்க முடியாத அதிகமான பணத்தை வந்து உள்ளே இறக்குவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராஷ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இந்த கிராஷில் இந்த ரொம்ப லேட்டாக உள்ள என்ட்ரி ஆனாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே லாஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் உள்ளே போடுவாங்க. ஓகேங்களா? ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பார்த்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வருவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸும் ப்ராஃபிட்டை பார்த்துருவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 10,000 வச்சு ஒருத்தன் வந்து திருப்பி 10,000 எடுக்கிறான்னா அடுத்து வந்து அந்த 10,000லேருந்து 20,000க்கு தான் போகணும். ஆனால் யாரும் அப்படி போக மாட்டாங்க. 1,00,000 2,00,000 போயிடுவாங்க. ஸோ இங்கே 10,000 போட்டு இங்கே ஒரு 1,00,000 போடுறாங்கன்னா இந்த மார்க்கெட் இங்கே கிராஷ் வருது பார்த்தீங்களா, இதில் அவங்கள போட்ட 1,00,000 வந்து ஒரு 75,000 மாறி இருக்கும். ஐயோ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து பயம் அப்படிங்கிறது வரும். சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். அந்த அவங்க பயந்துட்டு இருக்கும்போது சின்னதாக ஒரு ஹோப்பை கொடுக்குற மாதிரி மார்க்கெட் மேலே போகும். அந்த 75,000 அப்படிங்கிறது ஒரு 85,000 மாறும். ஓகே, நம்ம 1,00,000 எடுத்துடலாம், 1,00,000க்கு மேலே போயிடலாம் அப்படிங்கும்போது தான் மிகப்பெரிய ஃபால் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அந்த ஒரு ஃபியர் அப்படிங்கிறது உள்ளே வரும். அந்த ஃபியர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தான ஃபாலை வந்து உள்ளே கொண்டு வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேபிச்சுலேஷன் பீரியட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த கேபிச்சுலேஷன் பீரியட்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு லாஸும் வராது, ப்ராஃபிட்டும் வராது. சும்மா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு 3 மாதமாக இருக்கலாம், 1 வருஷத்துக்காக இருக்கலாம், அவன் பாட்டு கன்சாலிடேட் ஆகிட்டே இருப்பான். வெறுத்து போயிடும். என்னடா இது, இவன் லாஸை பண்ணானாச்சு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலாம், இல்லை ப்ராஃபிட்டை பண்ணானாச்சு இன்னும் இதுலேயே வந்து பண்ணலாம், ஆனால் எதையும் பண்ணாமல் அப்படியே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த கேபிச்சுலேஷன் பீரியடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் டு மீன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கோட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மீன் சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துக்கு மார்க்கெட் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதை வந்து மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரைஸ் கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மார்க்கெட் மேலே போயிடும். அப்போ திருப்பி இந்த மார்க்கெட் மேலே போகுது பார்த்தீங்களா, அப்போ திருப்பி இந்த மீடியா அட்டென்ஷன் வரும், திருப்பி எந்தூசியாசம் வரும், திருப்பி பப்ளிக்குள்ளே வருவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. புது செட் ஆஃப் பீப்புள் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி திருப்பி மார்க்கெட் மேலே போவோம். நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு மார்க்கெட்டை விட்டு லாஸ் பண்ணி வெளியே போயிடுவாங்க. திருப்பி மார்க்கெட் கிராஷ் ஆகும், திருப்பி மார்க்கெட் மேலே போகும். இதே தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் தான். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெல்த் ஃபேஸு, ஸ்மார்ட் மணி உள்ளே வருது. இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ளே வருது. அவங்க வந்து கொஞ்சமாக லாஸ் பண்ணுவாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் இந்த சின்ன கரெக்ஷன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் பப்ளிக் உள்ளே வந்த இடம். ஸோ ஏகப்பட்ட பணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2020-21 காலகட்டத்தில் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சு, கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சு. இது வந்து பிட்காயின் கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்து எலன் மஸ்க்லாம் இந்த டோஜ் காயினை பற்றி பேசினாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல மேலே போனது தான் இதெல்லாம் பயங்கரமாக மேலே போச்சு. இதில் பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் உள்ளே வந்தாங்க, இந்த இடத்துலையும் உள்ளே வந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல உள்ளே வந்த பப்ளிக் தான் ரொம்ப அதிகம். அவங்க அப்படியே ட்ராப் பண்ணி கீழே போனாங்க, நிறைய பேர் லாஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 50,000 எடுத்துக்கும் போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஏகப்பட்ட பேர் அவங்களோட பணத்தை லாஸ் பண்ணது இந்த 50,000 ஜோனில் தான். அதுக்கப்புறம் கீழே போனப்போ எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சின்ன ஹோப்பை கொடுக்குற மாதிரி மேலே போயிட்டு மொத்தமாக முடிச்சு கட்டுற மாதிரி இங்கே பாருங்கள் 60,000-70,000 10,000 வரைக்கும் போனான். ஓகேங்களா? 10,000 ஒரு 5,000 வரைக்கும் போனால் இந்த இடத்துல என்ட்ரி ஆன அத்தனை பேர் இந்த இடத்துல லாஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் பப்ளிக்கோட அட்டென்ஷன் வந்துச்சு, எல்லோரும் உள்ளே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவன் எவ்வளோ தூரம் போனான், இந்த பப்ளிக்கோட பணம் கீழே உள்ளே இறங்கிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏற்றிட்டு அப்படியே திருப்பி 70,000 வரைக்கும் போயிட்டான். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல லாஸ் பண்ண யாருமே இந்த இடத்துல பை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இங்கேருந்து திருப்பி மீடியா அட்டென்ஷன் கிடச்சி வேறு செட் ஆஃப் பீப்புள் உள்ளே வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த செட் ஆஃப் பீப்புள் எங்கே உள்ளே வந்திருப்பாங்கன்னா இந்த ரேஞ்சு, இந்த 40,000க்குள்ள தான் உள்ளே வந்திருப்பாங்க. இந்த 10,000 20,000 ரேஞ்சில் ஒரு பயனை வாங்கியிருக்க மாட்டான். அப்படி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அவங்க வந்து முழு பயனையும் அறுவடை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பப்ளிக்கில் வெகு சிலர் ஒரு 1% 0.5% மக்கள் மட்டும்தான் இந்த இடத்துலையுமே வந்து வாங்கியிருப்பாங்க. ஆர் இந்த இடத்துல வந்து இந்த பயப்படாமலாம் இருந்திருப்பாங்க. இல்லை ஆவரேஜ் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகளை பண்ணுறது ரொம்ப வெகு சிலர் தான். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எது எப்படி ஆனாலும் சரிங்க, என்ன ரூல்ஸ் மாறினாலும் சரி, இங்கே 80% 90% மக்கள் லாஸ் பண்ணியே தான் ஆகணும். அதுதான் ஃபண்டமெண்டல்.
ஓகேங்களா? உங்களுக்கு பொறுமை இருந்தா மட்டும் தான், உங்களால எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா மட்டும் தான் இங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட சைக்கிள் அண்ட் இதுதான் வந்து மார்க்கெட் நமக்கு கத்துக் குடுக்குற பாடமும் கூட. இதிலிருந்து நம்ம 3 முக்கியமான விஷயங்கள கத்துக்கணுங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம், பங்குச்சந்தையில வீழ்ச்சி அப்படிங்கிறத யாராலயுமே தவிர்க்க முடியாது. ஆனா லாங் டெர்ம்ல பார்க்கும்போது, ஒரு 5 வருஷம் பெர்ஸ்பெக்டிவ்ல, 10 வருஷம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது, மார்க்கெட் எல்லாமே மேல போய் தான் தீரணும். ஸோ ஈக்விட்டின்னு இருந்துச்சுன்னா, ஒரு பணம் புழங்குற இடமா இருந்துச்சுன்னா, ஒரு பிசினஸ்ன்னு இருந்துச்சுன்னா, லாங் டெர்ம்ல அது மேல போறதுக்கு, வளர்ச்சி அடையறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படியே கீழயே விழுந்துரும். அதாவது இந்தியா மாரி எக்கானமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மார்க்கெட் மேல போயா தான் ஆவணும். நிஃப்டிலாம் 1,00,000க்கு போகும். 2030க்குள்ள போகும். 35க்குள்ள போகும் அப்படிங்கிற மாரிலாம் கணிக்கிறாங்க. இப்ப அது 25ல தான் இருக்கு. 1,00,000 அப்படின்னா 4 மடங்கு அதிகமா வந்து இண்டெக்ஸே உயரும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல். ஓகேங்களா? ஆனா, அதே மாரி மார்க்கெட்ல சரிவுன்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த சரிவையும் யாராலயும் தவிர்க்கவே முடியாது. மார்க்கெட் மேல போவும். 2035க்குள்ள அது 1,00,000க்கு போகும்னா, ஒவ்வொரு நாளும் இல்ல ஒவ்வொரு வருஷமும் 5,000, 5,000, 5,000லாம் ஏறாது. 5,000 ஏறுதுன்னா 3,000 பாயிண்ட் கீழ வரும். திருப்பி 2,000 பாயிண்ட் ஏறும். திருப்பி 4,000 பாயிண்ட் கீழ வரும். திருப்பி 10,000 பாயிண்ட் ஏறும். இந்த மாரி மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகி மட்டுமே தான் மேல போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது கிராஷ் ஆகும்போது உங்க பணம் நீங்க போட்டு வச்ச பணம் கண்டிப்பா கீழ சரிஞ்சே தான் தீரும். உங்களுக்கு லாஸ் வந்தே தான் தீரும். நீங்க ட்ரேடரா இருந்தாலும் உங்களுக்கு லாஸ தவிர்க்க முடியாது. இன்வெஸ்டரா இருந்தாலும் லாஸ தவிர்க்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்ட டிரைவ் பண்றது ஹியூமன் எமோஷன்ஸ் தான். 2 எமோஷன்ஸ் தான் மார்க்கெட்டையே மேலேயும் கீழயும் ஏத்திக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா ஃபியர் அண்ட் கிரீட். அதாவது பயம் மற்றும் பேராசை. அதாவது யாருக்கா இருந்தாலும் மார்க்கெட் கீழ விழும்போது ஒரு பயம் வரும். ஓகேங்களா? அப்படி இல்ல மார்க்கெட் மேல ஏறும்போது ஒரு கிரீடு வரும். அதிகமா சம்பாரிக்கலாம் அப்படின்னு ஒரு பேராசை வரும். இந்த 2 எமோஷன்ஸையும் யாராலயுமே ஒரு மனுஷனால கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. ஆனா அத கண்ட்ரோல் பண்ற வெகு சில மக்களால மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது வரும். ஓகே நமக்கு வந்து பேராசை வருதுன்னு நமக்கு தெரியும். ஆனாலுமே இது நமக்கு பேராசை தான். நமக்கு இது வேணாம். இத பண்ணக்கூடாது. இல்ல இத தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பிளானோட இருக்கிற எல்லாருமே லாங் டெர்ம்ல இங்க ஜெயிச்சிடுறாங்க. கன்சிஸ்டன்ட்டா சம்பாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அவங்களோட சதவிகிதம் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, செபியே சொல்றாங்க. இங்க வந்து 90% வந்து ட்ரேடர்ஸ வந்து லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ட்டு. இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா, மேபி அந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு கம்மியாகலாம். 90% இருந்து 80% ஆவோ இல்ல 70% ஆவும் வரலாம். ஆனா நீங்க அதுக்கு லாங் டெர்ம் ஹோல்ட் பண்ணணும். 2, 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் அப்படின்ட்டு ஹோல்ட் பண்ணணும். அப்படி இல்ல எனக்கு ஷார்ட் டெர்ம்ல நெறைய காசு வேணும். என்கிட்ட 10,000 தான் இருக்கு. இல்ல 20,000 தான் இருக்கு. அத வச்சு நான் வந்து 1,00,000, 2,00,000 சம்பாரிக்கணும் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க அப்படின்னா, அதற்கு பங்குச்சந்தை சரியான இடம் கிடையாது. சாதாரண மென்டாலிட்டி இருக்கிற யாராலயுமே இங்க வந்து ஜெயிக்கிறது, இல்ல பணத்த டபுள் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூதுகவும் படத்துல வர மாரி தான். ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும். ஒரு முரட்டுத்தனமான புத்திசாலித்தனம் வேணும். அப்பதான் வந்து பங்குச்சந்தையில ஜெயிக்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. என்னடா இவன் இங்கிலீஷ், தமிழ் 2லையுமே போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ நான் வந்து பேசுறது எல்லாமே தமிழ்ல பேசுறேன். ஆனா இங்க இருக்க வார்த்தைகள், லெட்டர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. அதனால தான் சரி தமிழ், இங்கிலீஷ் 2லையுமே போடுவோமே அப்படின்னு போட்டிருக்கேன். இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. இது வேணுமா? இல்ல தேவையில்ல நம்ம இங்கிலீஷ்லயே போட்டுட்டு தமிழ்ல பேசிடலாமா? அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ட்ரேட் பண்ற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.